நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த வீடு அவளுக்கு கிடைச்சா அவ பலம் 2 மடங்காயிடும். உங்க அம்மாவுக்கும் அவளுக்கு இருந்த நெருக்கம் உங்களுக்கு தெரியல. அவ அப்பாவோடையும் அம்மா மாதிரி நினைக்கிற விஜயலட்சுமியோடையும் இறுதி சடங்கெல்லாம் நடந்த வீடு இது. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவ சக்தி 2 மடங்கு. இந்த வீட்டை அவளுக்கு வித்து கொடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி வா, சொன்ன ஒத்துக்கிறோம். நாளைக்கே அக்ரிமெண்ட் பண்ணிடலாம். சரி, நாளைக்கு அக்ரிமெண்ட்டை எழுதிடலாம். ஓகே. இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் வேண்டாம், இதுதான் அந்த வீடு. நம்ம தேடி வந்த காரு அதோ அங்க இருக்கு. காரை கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிறுத்துங்க. சரி, இந்தாங்க கீ. இது வரைக்கும் இதை நான் வேற யார்கிட்டையும் கொடுத்ததில்ல. இதான் முதல் தடவை. எடுத்துட்டு போங்க. இனிமே அதை பத்தி யோசனை பண்ண வேண்டாம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்கிட்ட வண்டி அது. நாளையிலிருந்து அது இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடும். என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியலமா. நீங்க இப்படி ஒண்ணு இழந்துட்டு வர்றதுக்கு நான் தானமா காரணம். அதுக்கு உன்னை பாதுகாக்கிறதுக்காக
நான் என்ன வேணாலும் செய்வேம்மா. உன் உயிரை காப்பாத்துறதுக்கு என்னோட உயிரை கூட விடுவேன். அம்மா, உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, இனிமே எனக்காகன்னு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. இதெல்லாமே நமக்காக மட்டும்தான். இந்த உலகத்துல இந்த அம்மாவும் பொண்ணும் வாழ்றதுக்காக. யாரு? யாரு? நாங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்தோம். பேசலான்னா நாங்க உள்ள வரலாமா? வாங்க வாங்க. வா. வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைல்ல. நான் சித்திரலேகா. ஹலோ. இது கிருஷ்ணா. நாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து வரோம். உட்காருங்க. என்ன பிரச்சனை? நாங்க ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். நீங்க மனசு வச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். விஷயத்த சொல்லுங்க. என்ன உதவி நீங்க எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க, தயங்க வேண்டாம். சார், வாசல்ல இருக்க காரை பத்தி பேசதான் நாங்க வந்திருக்கோம். என் அம்மா வச்சிருந்த கார் அது. அது சரி. அப்போ அதுதான் விஷயம். அம்மாக்கு உயிர் இந்த காரு. அவங்க எனக்காக ஒரு தேவைக்கு இந்த காரை வித்துட்டாங்க. நீங்க எனக்கு அதை திரும்ப கொடுக்கணும். எவ்வளவு காசு வேணாலும் தரேன். இந்த விஷயத்துக்காக நீங்க வேற யாராவது அனுப்பியிருந்தீங்களா இங்க? ஆமா, என்னோட மேனேஜர் அனுப்பியிருந்தேன். ஓஹோ, இப்ப எனக்கு ஞாபகம் வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கேயோ ஒரு பெரிய பணக்காரிக்காகத்தான் அன்னைக்கு அவர் சொன்னார். இவளை பத்தி தான் அவர் சொன்னது. ஓ, யூ ஆர் சோ யங். அவர் சொல்றத கேட்டு நான் நினைச்சேன் ஒரு 50-60 வயசு இருக்குன்னு. சார், உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. எதுவும் யோசிக்காம நான் கொடுத்துட்றேன். நீங்க எனக்கு இந்த காரை மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோ முக்கியமானது எனக்கு இது. இந்த காரு எனக்கு ரொம்ப முக்கியமானதாச்சம்மா. இது வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. நான் கொஞ்சம் ஜோசியத்தையும் சாமியும் நம்புற ஆளு தான். இந்த காரை விற்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால தான் இந்த காரை விற்க வேண்டாம்னு முடிவு பண்ணேன். சார், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. இந்த காரை எனக்கு கொடுக்க மனசு வைங்க. எவ்வளோ வேணும்னாலும் சொல்லுங்க, தரேன். இல்ல, பதிலுக்கு உங்களுக்கு கார் தான் வேணும்னாலும் வாங்கி கொடுத்துடுறேன். எந்த கார் வேணும்னு மட்டும் சொன்னா போதும். இதை எனக்கு கொடுத்துருங்க. இது என் கூட இருந்தா என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி. ஒரு அம்மா மேல பொண்ணுக்கு இவ்வளோ பாசமா? இப்படி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில இப்பதான் பார்க்கறேன். அந்த காரை மட்டும் இல்ல சார், அவங்க அம்மா வித்த வீடையும் எவ்வளவு பணம் கொடுத்தனாலும் வாங்க போறாங்க. உண்மையே சொல்லணும்னா அவங்க இவளை பெத்த அம்மா இல்ல, கொஞ்ச நாள் இவளை பாதுகாத்தாங்க, அவ்வளவுதான். என்ன, பெத்த அம்மா இல்லையா? இருந்து இவ்வளோ பாசமா? அவங்க மட்டும் இல்லைன்னா என் நேரம் இந்த உலகத்துல நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் சார். அது ஒரு பெரிய கதை சார்.
அதனால தான் சார் நான் இங்க நேர்ல வந்தேன். தயவு செஞ்சு இந்த காரை எனக்கு கொடுத்துருங்க சார். அதுக்கு பதிலா நீங்க என்கிட்ட என்ன கேட்டாலும் சரி சார், சந்தோஷமா நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த காரை மட்டும் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்திலே பண்ண பெரிய ஒரு புண்ணியமா இருக்கும். அம்மா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பற்றி நான் கதையில் கூட படிச்சதில்லம்மா. இது வரைக்கும் அந்த காரை விற்கிறத பற்றி நான் யோசனை பண்ணதே இல்லை. அவங்க உன்னோட சொந்த அம்மா கூட இல்லை. ஆனால் இவ்வளோ அன்பையும் பாசத்தையும் மனசில் வச்சிருக்கிற உன்னை கஷ்டப்படுத்தி கிடைக்கிற எந்த ஒரு சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் எனக்கு வேண்டாம். அந்த காரை நீயே எடுத்துக்கோ. மனப்பூர்வமாக நான் அதை உனக்கு கொடுக்குறேம்மா. நன்றி சார். நாளைக்கே நான் என்னோட மேனேஜர் அனுப்பி வைக்கிறேன். பதிலுக்கு என்ன வேணும்னு நீங்க சொன்னா போதும். உங்களை நான் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ராகுல் அப்படி பண்ணதுனால ஒரு விதத்துல நமக்கு தான் நல்லது. அது சரி, அவனுக்கு புத்தி இல்லன்னு தானே நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ எந்த புத்தியை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த கார்த்திகேயனோட வீடு விற்கிற விஷயத்த அப்படியே விட்டுடுன்னு ராகுல் தான் நமக்கு சொன்னா. அதனால தானே வீட வாசுவனனுக்கு கொடுக்க முடிவு பண்ணோம். அதனால நமக்கு என்ன நல்லது? ராஜு ஒரு 40 லட்சம் ரூபாயை இழந்துட்டான். அதனால அவனுடைய திமிரு கொஞ்சம் குறைஞ்சது. அப்படி ஒரு நல்லது அவனுக்கு நடந்திருக்கு. இவ்ளோ பெரிய வீட கம்மி விலைக்கு கிடைச்சப்போ வாசனனுக்கும் சந்தோஷமா இருந்தது. இது ரெண்டும் இல்லாம நமக்கு என்ன நல்லது நடந்ததுன்னு சொல்றீங்க? அது நமக்கு பணம் கிடைக்கல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட வாசுவனை வாங்கினா அதை தாராவுக்கு தான் கொடுக்க போறாரு. அவ வலது காலை எடுத்து வச்ச அந்த வீடுன்னு தானே வாசுவனை இப்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நாங்க என்ன இடது காலை வச்சு இங்க வந்து ஏறணும்? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே நல்ல காலம் வந்துச்சு. அந்த தாரா வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்தது எல்லாமே நாசமா போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேட்டு தொலைய. சொல்லுங்க. வீடு தாராவுக்கு கிடைச்சா அந்த பழைய வீட்டை விட்டுட்டு தாராவும் கஜேந்திரனும் இந்த வீட்டுல நம்ம கூட வந்து தங்குவாங்க. அந்த கேப்ல நாம அங்க போய் தங்கிடணும். அப்போ நம்ம வீட்டோட வேலை? அட, அத நம்ம பொறுமையா பண்ணிக்கலாம். அது முடியாது. அந்த வீட்ல வாழ்க்கை புற வாழறதுக்கு என்னால முடியாதுங்க. இங்க பாரு, வீடு வேலை முடிஞ்சா நாம புது வீட்டுக்கு போய் தான் ஆகணும். வீடு வேலை முடியாத வரைக்கும் நாம அந்த பழைய வீட்லயே தங்கலாம். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நாம இந்த வீட்டை மெதுவா நம்ம பேர்ல மாத்தி எழுதிக்கலாம். ஐடியா நல்லா இருக்கு. ஆனா ராஜு அதுல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, இதை வித்து கிடைக்கிற பணத்துல ராஜு புது வீடு தான் வாங்குவான். இல்லனா அந்த பழைய வீட்டுல தங்கறதுக்கு ஜெயா ஒத்துப்பான்னு எனக்கு தோணலப்பா. யாரு? ஜெயாவா? பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா எந்த சாக்கடையில வேணாலும் அவ வந்து இருப்பா. அவ எந்த மாதிரி ஆளு? எதுக்கும் நீ ரெடியாவே இரு. கஜேந்திரம் வந்த உடனே அடுத்த நொடியே நாம அங்க போய் செட்டில் ஆயிடணும். கொஞ்சம் குழம்பு இங்கே ஊத்துமா. நீ எங்க கூட இருக்கேன்னு கவுண்டர் வீட்ல தெரியுமா? இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்லல.
உடம்பு சரியில்லாததால வரலன்னு சொல்லிட்டேன். ம் அப்படியே சொன்னா போதும். இருந்தாலும் முத்துமணி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அங்க வேலை செய்யவே பிடிக்கல. எல்லா வேலையும் அவ தனியா செய்யணும். வேற யாரையும் அவ மதிக்கிறதே இல்ல. ஐயோ, இனிமே அவளை பேர் சொல்லலாம் கூப்பிடாத. கவுண்டரோட சின்ன பொண்ணு கிருஷ்ணா இளவரசி. அவளை இளவரசிய வாழ விட்டுருவேனா? அவ பேரை கேட்டாலே வயிறு எரியுது. பேரையும் அவளையும் மாத்தி என்னை ஏமாத்திருக்கா. அவளை கொல்றதுக்காக எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கப்போ அவ சுகமா பாதுகாப்பா என் வீட்லயே பதுங்கி இருந்திருக்கா. என்ன இருந்தாலும் அவளோட தைரியம் இருக்குல்ல. கொலகாரம் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அவ தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் அவ காரியத்தை சாதிச்சிட்டாள்ல. அது அந்த பைத்தியக்கார வக்கீலோட கீழ்த்தரமான புத்தியால தான். இருந்தாலும் அம்மா அவளையே கூட்டிட்டு போய் சைன் பண்ண வச்சதுதான் அதிசயம். அன்னைக்கு அந்த முத்துமணி அவ்வளவு பொறுமையாவும் அடக்கமாவும் இருந்து நடிச்சால. அவ நடிப்பை நம்பி நானும் ஏமாந்து போயிட்டேன்ல. இது எல்லாமே என்னோட தப்புதான். என்ன ஜெயிச்சிட்டோன்ற திமிர்ல இப்ப அவ இருப்பா. இந்த பாப்பா அம்மாவை அழிச்சிட்டோன்ற சந்தோஷத்துல இருப்பா. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா நான் அவளுக்கு கொடுப்பேன். ஹலோ. இல்ல அந்த பைரவனை பார்த்து ரொம்ப நாளாச்சே, போயிட்டானோ? அப்படி இல்ல, அவன் முடிவு பண்ணி தான் இருக்கான். கிருஷ்ணாவை நாம எதுவும் செய்யலனாலும் அவன் செய்வான். ஒரு விதத்துல அது நல்லதா போச்சு. பைரவ மாதிரி ஒரு ஆளு கிடைச்சது. அவன் தனியா கூட விஷயத்த முடிச்சிருவான். அது மட்டும் இல்ல, அவன் கிருஷ்ணாவை கொன்னதுக்கு அப்புறம் அவனையே நம்ம குற்றவாளியாக்கி ஜெயில தள்ளிடலாம். அதோட அவன் தொல்லையும் முடிஞ்சிரும். கிருஷ்ணா அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொத்தை நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம். முதல்ல கட்டாயப்படுத்தியாவது அவ கையெழுத்தும் கை விரல் ரேகையும் கிடைக்குமான்னு பாரு. அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடணும். ஏய், உன்கிட்ட ஃபோன் ஏதாவது இருக்கா? இருக்கு. யார் இப்ப கால் பண்ணா? அது வந்து கவுண்டர் வீட்ல இருந்து. யாரு? ரேவதி அக்கா தான். என்ன விஷயம்? ரேவதி அக்கா இனிமே கொஞ்ச நாளைக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. பதிலுக்கு என்ன போக முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? முடியாதுன்னு சொல்லிட்டேன். பத்மினி, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த ருத்ரா இப்ப எங்க இருக்கா? அவளா? அவ ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கா, திருட்டு வழக்குல இருந்து. அவ மாதிரி ஒருத்தி தான் நமக்கு வேணும். கிருஷ்ணா முத்துமணின்னு பேரை மாத்தி நம்மள வந்து ஏமாத்திட்டா. நம்மளும் அப்படி ஒரு விஷயத்த பண்ணா என்னன்னு நான் யோசனை பண்றேன். எப்படி? அவங்களுக்கு இப்போ ஒரு வேலைக்காரி வேணும். சொந்தக்காரங்கன்னு சொல்லி இவ ருத்ராமாவை அங்க வேலைக்கு சேர்த்து விடட்டும். பேரை மாத்திருவோம், மணியம்மா. அவ முத்துமணியா வந்து நம்மளை ஏமாத்தினா, பதிலுக்கு மணியம்மாவை நாம அங்க அனுப்புறோம். நல்லா இருக்கு, நல்ல ஐடியா.
இந்த வருஷத்தோட உன் படிப்பு முடியுதுல்ல? நெக்ஸ்ட் பிளான் என்ன? இப்பவே அதை நினைச்சு எதுக்கு டென்ஷன் ஆகணும் சொல்லுங்க? முதல்ல படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் ஃபுல்லா ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும். சொந்தமா கம்பெனி இருக்கும்போது அப்புறம் என்னடா நீ வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ண போற? இவனையும் சேர்த்துக்க சொல்லி நான் இவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கேன். ஐயோ, அப்பா கூட நான் போக மாட்டேன். ஏன்டா ஏன் அப்பா கூட போக மாட்டேன்னு சொல்ற? என்ன பண்ணாலும் அப்பா குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு 1000 விஷயத்த குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. டேய், அதெல்லாம் நல்லதுக்கு தானே. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அட்வைஸ போடுவாரு. அந்த அட்வைஸ் படி தான் நீயும் நடக்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தினா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்பா சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு என்னடா அவ்வளவு கஷ்டம்? கம்பெனில வேற எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க. அப்பாவுக்கு தேவை வேலைக்காரங்க இல்லல்ல, அடிமைங்க தானே. டேய், அதெல்லாம் சும்மா உனக்கு தோன்றது. நாங்க இப்படி கஷ்டப்படுறது உங்களுக்காக தானே. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சித்தப்பா, காலம் மாறி போச்சு. இந்த காலத்துலலாம் பசங்க யோசிக்கிறதே வேற. எங்களுக்கு தேவை நல்ல கம்பெனியோ இல்ல நிறைய காசோ இல்ல, லைஃப்ல என்ஜாய் பண்ணணும். அது இல்லாம ஃப்ரீடமும் வேணும், அவ்வளவுதான். உன்னுடைய அப்பா தண்டா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவருக்கு உதவி பண்ணணும்னு கூடவா உனக்கு தோணல? மா, இப்படி சென்டிமெண்டாலாம் பேசாத. கம்பெனியோட விஷயம்லாம் நான் நேரம் வரும்போது பாத்துக்கிறேம்மா. இப்ப அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. லைஃப முதல்ல என்ஜாய் பண்றேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இந்த பொறுப்பு கடமை மத்ததெல்லாம். உன்னுடைய என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. உங்க அப்பா அன்னைக்கே போய் கையையும் காலையும் பிடிச்சதாலதான் அந்த பார்லர்காரங்க கேஸ் இல்லாம விட்டாங்க. 10,000 ரூபாய் ஹாஸ்பிடல் செலவுக்கு கொடுக்கவும் செஞ்சாரு. இப்படிலாம் நீ என்ஜாய் பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீங்க என்ன ஒரே பேச்சுவார்த்தை? நான் இவனோட படிப்பை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு டீ எடுத்துட்டு வருவாங்க. குடு. என்ன இன்னைக்கு வெளியே சுத்தலாம் போலியா? வெளியே போய் பிரச்சனை பண்ண காரணம் எதுவும் கிடைக்கலையா? விடுங்க மகி, என்ன அன்னைக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டான். அத பத்தி திரும்ப திரும்ப பேசி அவனை வீணா கஷ்டப்படுத்தாதீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.